நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இன்னைக்கு என்ன படம் நீங்க? முழு நீல இல்ல ஒரு நல்ல படமா பண்ணோம். ஏன்னா சார் அடிக்கடி சொல்ற ஃபுல் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு, அந்த மாதிரி ஒரு முழு நீல நாங்க பார்த்தோம். என்ன படம் திவாகர்? ட்ரை பண்றீங்க? செலவு பத்தனா கன்ஃபார்மா அந்த படத்தை வந்து லேட்டஸ்டா இப்போ வந்த படத்தை விட நாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு மசாலா படம். பாட்டுல ரீமிக்ஸ் கேட்டிருக்கோம், நீங்க படத்தையே ரீமிக்ஸ் பண்றீங்க. அதான் அஞ்சாசிங்கம் மருதுபாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நான் இப்ப கேள்விப்பட்டேன். அவர் வந்து என்ன பண்றாருன்றத நம்ம அங்க பாத்துறலாம். அடடே வாங்க, டப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க, முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்சேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய் பாம்பல இவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்க. யோ, என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும். ஓகே, அந்த காட்சியை எப்படி கொண்டு வர போறீங்கன்னு பார்க்கலாமா? எஸ், விஜய் டிவி தாண்டா நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இத இப்ப காப்பி அடிக்கிறவனுக்குலாம் ஆகுதுடா டிசென்ட்ரி. தலைவா தலைவா, நீங்க தலைவர் ஆயிட்டீங்க. நம்ம தொகுதியில நீங்க ஏதாவது செய்யணும் தலைவா, நீங்க ஏதாவது செய்யணும். எல்லாருக்கும் செய்றேன், எல்லாருக்கும் செய்றேன். சூப்பர் தலைவா, கை தட்டுங்க. செய்யறேன் தரல, கை தட்டுங்கய்யா, கை தட்டு. நீங்க கை தட்டுங்க தலைவா. என்ன செய்வீங்க தலைவா? எல்லாருக்கும் பிரியாணி செய்றேன். தலைவா சொல்றா. 10 வருஷமா உங்க கூடயே இருக்கேன் தலைவா. எனக்கு எது செய்வீங்க தலைவா? உனக்கு கிச்சடி செய்றேன். அது கேட்காம இருந்திருக்கேன். அப்ப மூடி சும்மா நில்ல. தலைவா என்னடா? உங்களை பார்க்க அவன் பரந்தாம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடியே ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டா. சொல்லு. அரசியல்ல இறங்கிட்டா ஒண்ணு அள்ளி கொடுக்கணும், இல்ல அள்ளின்னு போயிடணும். தலைவா சூப்பர். இரா 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 இரு, கொஞ்சம் அவர் பிஸியா இருக்காரு. தலைவா, இந்த மேட்டர்லாம் நான் எழுதி பஸ்ல ஒட்டி ஆட்டோல ஒட்டி பிரபலப்படுத்தவா? வேணாம், ஃப்ளைட்ல விட்டு. அப்பதான் இன்டர்நேஷனல் ஃபுல்லா நம்மளை பத்தி தெரியும். சூப்பர் தலைவா, பரந்தாம வந்துட்டான். இவன் தான் பறந்தாமனா இந்த சைடு வந்து நின்றான். எனக்கு குழந்தை வந்துருக்கு தலைவா. உனக்கு சரி என்ன பண்ணா? பேரு ஏண்டா, கல்யாணம் பண்ண தெரியுது, புள்ளபத்துக்கு தெரியுது, பேர் மட்டும் வைக்க தெரியாதாடா? அவன் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டான். என்ன பிஸியா இருந்துட்டான், பசியா இருந்துட்டான். சரி விடு, நம்மளை நம்பி வந்துட்டான். உனக்கு கட்சியில சோறு தான் வைக்கல, சரி பேராது வைக்கிறேன். நல்ல பேரா வைங்க தலைவா. அமெரிக்கான்னு வச்சுக்கிறேன். அமெரிக்காவா? என்ன தலைவா? ஏண்டா, திருப்பதி, பழனி, சீர்காழின்னு லோக்கல் பேரை வைக்கிறீங்க, அமெரிக்கான்னு வச்சா மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேற? ஒத்துக்கிறேன் தலைவா. கொஞ்சம் அமெரிக்கா என் புள்ள மௌனி அமெரிக்கா போயிட்டானாங்க. ஓகே மங்களா, இன்னைக்கு நான் மீட்டிங் போறேன், அந்த சால்வை எடுத்துட்டு வாமா. மங்களா, நான் மீட்டிங் போறேன், சால்வை எடுத்துட்டா. ஏய் மங்களம், உன் பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டியாடா? இல்ல 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 இல்ல, உங்க பொண்டாட்டி தான். மங்களா வந்துட்டியா? என்ன முறைக்கிற? சீரியல் கொஞ்ச நேரம் பார்க்க விட மாட்டீங்களே. மங்களம் அமங்கலம் சுமங்கலம்னு வந்துருவீங்க. எப்படி சிரித்துக்கிற? ஒரு அரசியல்வாதி பொண்டாட்டினா பல இல்லங்களை சந்திச்சுதான் ஆகலாம். அந்த சால்வை போடுற, என்னடி தூக்கி போடுற? என்னடி சால்வெல்லாம் கிழிஞ்சிருக்குது? எப்படியும் நீங்க மீட்டிங்னு போனாலும் எவன் கூடயாவது அடி வாங்கி சண்டை போட்டு கிழிச்சுட்டு தானே வருவீங்க. அது கிழிச்சுட்டே போட்டு போங்க. ஏண்டி எதிர்கட்சிக்கார மொதல் என்ன என்னடி நினைப்பான்? அவனை மாதிரி நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் நினைப்பான். ஆமாமா, பிச்சைக்காரன் தான் நினைப்பான். இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். ஏண்டி, ஒரு அரசியல்வாதி பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமா, புருஷனை பத்தி 4 பேர் வண்ட வண்டியா பேசினாலும் கேட்காத மாதிரி நடந்து போனோம். அது இல்லடி, ஒரு அரசியல்வாதி பொண்டாட்டி எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கணும். ஐயோ, என்ன இன்னைக்கு ஈவினிங்கே என்ன அரெஸ்ட் பண்ண வருவானுங்க, நான் எஸ்கேப் ஆயிருவேன். உன்னதான் அரெஸ்ட் பண்ணுவானுங்க. அப்ப போலீஸ் பிடிக்கும் போது நீ எப்படி போவ? ஐயோ, என்னடி ஏதோ பலான கேஸ்ல உள்ள போற மாதிரி போற. இங்க வரி.
போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் போது கைய வீசிட்டு போனேன்டி. அப்படிதானே? இதோ போறேன் பாரு. ஏய் 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 நீங்க வாடி. ஏய் என்னமோ நடேசன் பார்க்ல வாக்கிங் போற மாதிரி போற. என்னங்க கையை வீசிட்டு போனா இப்படிதானே போறது? கைய இப்படி மேல காமிச்சிட்டு ஜனங்கள்ட்ட அப்படியே ஆட்டிட்டே போனான். அப்பா பத்திரிகையாளர்லாம் வந்து நீட்டுவான். என்ன மைக்கை நீட்டுவான்னு சொன்னேன்டி. மைக்கை நீட்டுவானா? ஆமா. அப்ப மைக்கை நீட்டும் போது நீ என்ன சொல்லுவ? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 4 5. செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன் 1 2 3 4 5. மைக்கை நீட்டும் போது நீ என்ன சொல்லணும்னா சட்டம் ஒரு இருட்டறை. நியாயத்தராசு. இருக்கிற படம் பேரெல்லாம் சொல்லாதடி. சட்டத்தின் முன்னாடி நான் சட்டப்படி நடப்பேன், சட்டப்படி எல்லாத்தையும் சந்திப்பேன் அப்படி சொல்லணும். ஓகே? உன்னை நல்லா தேத்தனண்டி. ஆமாங்க, எங்க அம்மா கூட போன வாரம் வந்தப்போ சொன்னாங்க ரொம்ப இளைச்சு போயிட்டேன்னு. இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு மறக்காம வாங்கிட்டு வாங்க. ஏண்டி ஒரு அரசியல்வாதி பொண்டாட்டி மந்திரி பொறுப்பு கேட்காம முந்திரி பொறுப்பு கேட்கிற? தலைவா என்னடா இம்பார்ட்டன்ட் மேட்டர் நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? பக்கத்து தெருல ஸ்கூலுக்கு பக்கத்துல பார் திறந்திருக்கானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன கேட்காம எப்படி பார திறந்தானுங்க? என்ன சொன்னாங்களா? இது தெரியாம பக்கத்து ஏரியால போய் சரக்கு வாங்கிட்டு வந்தேன்டா. இதெல்லாம் எனக்கு முன்னாடி சொல்றது இல்லையா நீ? இனிமே அந்த மாதிரி நீங்க தூரமாலாம் போக கூடாது. புள்ளைய ஸ்கூல் விட்டு வரும்போது சரக்கு வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே? நீ தாண்டி தமிழ் பொன். வெக்கமா இருக்குங்க எனக்கு. என்னடா? தலைவா அதை விடுங்க. இப்போ பவர் இல்லையே. ஏண்டா பவர் தான் ஜெயில்ல இருக்காரடா. அவனே ஏன்டா இப்ப வர சொல்றான்? பவர் 7-8 நாளா பவர் சரியா வரவே இல்ல. ஐயோ, அப்ப நான் சீரியல் பார்க்க முடியாது. நிறுத்தி. 7-8 வருஷமா எனக்கே பவர் இல்ல. அத பத்தி ஃபீல் பண்ணீங்களாடி? ஏய், என்னடி நடக்குதுங்க? என்ன வேற ஏதாவது பிரச்சனை சொல்லு. ரேஷன் கடையை சரியா திறக்கிறதே இல்லையே. பத்திரிக்கையில என் பேரை போட்டு அண்ணன் தரப்பாருன்னு எடுத்துட்டு வா, திறந்து வைக்கிறேன். நைட்டு மட்டும் திறக்கறாங்க. ஆமாங்க, அந்த ரேஷன் கடையில 2 மூட்டை அரிசி எடுத்துட்டு சொன்னீங்களே, என்ன காச்சு? எடுத்ததே நான் தாண்டி, வெளில போட்டு கொடுக்காதடி. இப்போ நம்ம என்ன சொல்றேன், நம்ம தொகுதியில அப்படி தமிழ்நாடே வந்து அப்படி கொதிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம செய்யணும் தலைவா. ஏண்டி தமிழ்நாடே கொதிக்கிற மாதிரி நீ ஏதாவது செய்யண்டி? ரசம் வைப்பேன், சுடு தண்ணி வைப்பேன், சாம்பார் நேத்து வச்ச சாம்பார் நல்லா கொதிக்க வைப்பேன். நீ தான் நம்ம கட்சிக்கு சரியான ஆளு. பை த பை, எங்க மினிஸ்டர்ட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தேன். தலைவா ஒரு நிமிஷம் உச்சா போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லியில மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரண. ஆமா ஆமா. ஏய், தலைவர் உன்கிட்ட பேசணும்ன்றாப்ல, பேசு. ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், கட்சியை பத்தி பேசணும்ன்றாரு. ஹலோ மைக் டெஸ்டிங், இது எதிர்கட்சி. பாவி, நீங்க தானே சொன்னீங்க ஏதாவது கொடுத்தா இப்படிலாம் பேசணும்னு, அதனால தான் இப்படி பேசுறேன். ஒழுங்கா பேசுறியே. ஹலோ, சொல்லுங்க. என்னடா half an hour பேசினுங்கறான்? தலைவா போச்சு. அட டெபாசிட் போங்க போச்சு. தலைவரே, இதெல்லாம் நம்ம பாத்துக்க முடியாதா? என்னடா பாத்துக்க முடியாதான்றான்? முடிச்சிடுறேன். ஃபியூஸ் போச்சு தலைவா. பின்னாடி பல்பு மாத்த போயிருந்தேன். அதை தான் பேசிட்டு இருக்காங்க போல. என்ன என்ன கட்சியை விட்டு தூக்கிட்டீங்களா? என் பொண்டாட்டி சீட்டு கொடுத்துட்டியா? அட வைப்பா. அரசியல்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன தலைவி? ஏய், என்னடா போய் நான் தலைவான்னா தலைவின்ற? ஓ, உன் அரசியல் புத்தியை காமிச்சியடா நாராயணா. ஏய், அரசியல்ல என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமாடா உனக்கு? என்ன பண்ணலாம்? சூழ்ச்சிகள் பண்ணலாம், நல்லது கூட பண்ணலாம். அது சொல்லல. அரிசியில என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? அடி பாவிங்களா. இடிச்சு உப்புமா பண்ணலாம், ஐயோ. இடியாப்பம் பண்ணலாம், ஐயோ. புட்டு பண்ணலாம், ஐயோ. புளியோதரை பண்ணலாம். தலைவி போய் அதெல்லாம் பண்ணு. தலைவி கட்சி விஷயமா பேசணும். இல்ல தலைவி, நம்ம கார் வேற தொடங்கல சரியா? அத நீ தொட. நீ பாத்திரம் கழுவு. ஆமா. நான் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன். தலைவா. அடி பாவிங்களா, கட்சியில சேர்ந்து என்னையும் கடைசியில பாத்திரம் கழுவு விட்டீங்களே. வர்றேன், பாய். என்னடா ஒரு கையை பிக்கல போடு. ஆவுன்னா கையை தூக்கிடுவேன். தலைவர் பாட்டதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. கார் என்ன தொடக்க சொல்லிச்சு, நீ கார் தொடச்சிட்டு பின்னாடி வா, நான் தலைவியோட போயிட்டு வரேன். தலைவி கார் தொடக்க விட்டீங்களா? முடியடா. என்ன உங்க டீம்ல 4 பேர் தான்? அர்ச்சனா பண்ண போயிருக்காங்க. ஓ,
எதனாலும் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்வாங்கல்ல, அது போல இருக்குது. ஆனா திவாகர் ஒரே அரசியல் பஞ்சு, வெளியே தைரியமா நடந்து போகணுன்ற எண்ணம் இருக்குதா இல்லையா? கட்சின்னா பல இன்னல்ல சந்திச்சானா. ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அக்கா சொல்லுங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு, பெருசா இல்லை, ஆனாலும் சிரிச்சோம். ஜெயச்சந்திரன் நல்ல டைலாக் பஞ்சஸ்ல நல்லா சொன்னீங்க. கொஞ்சம் அந்த லேடி கெட்டப் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த நளினம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இது ஒன்றும் மோசம் இல்லை. திவாகர் வழக்கம் போல என்னடி அப்படின்ட்டு ஜார்ஜை பார்த்து திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கு, இந்த பக்கம், உடனே இந்த பக்கம் பேலன்ஸிங் ஞாபகம் இருக்கா இடம் அது. மற்றபடி என்னங்க டைலாக்ஸ் எல்லாம் ஆசிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஸ்டாப்பாக வந்து பிரேக் இல்லாமல் நல்லா பேசுனீங்க. மொத்தமாகவே பரவாயில்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே ஜெயச்சந்திரன் ரொம்ப பிரமாதம் பண்றீங்க ஜெயச்சந்திரன். நீங்க வர வர நான் உங்க பெரிய ஃபேன் ஆயிட்டேன். நான் அவ்வளோ அற்புதமா வந்து வெரைட்டி கேரக்டர்ஸ் வந்து மைண்டுக்குள்ள இவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இந்த வேஷம் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது, நல்லாவும் பண்ணியிருக்கீங்க. எங்க அம்மா இப்படி தான் இருப்பாங்க. அப்படியா? ரொம்ப நல்லா பண்ணீங்க. அவர் நம்ம திவாகரா உங்க பேர், அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே 100% கவுண்டமணி சார் மாதிரியே பண்ணுறாரு. இல்லை பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் எல்லாமே நீங்கள் ஓகே அவரை பண்ணுங்க. பட் ஆனால் வேற ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ள திவாகருக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்கும்ல, அதை டெவலப் பண்ணுங்க. அதை டெவலப் பண்ணி திவாகரா அது அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எனக்கு முன்னால் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால வாழ்த்துக்கள்.